ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் விலாக். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மினி விலாக் பார்த்தீங்கன்னா காவடி விலாகோட கண்டினியூஷன் தாங்க. கொடுமுடி போயிட்டு தீர்த்தம் முத்துடிச்ச உடனே நாங்கள் வந்துட்டோங்க. அப்புறம் அம்மா தான் காவடியோடு வந்தாங்க. வர வழியில் தான் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குங்க. சரி அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோங்க. நாங்கள் போனது ஒரு வீக் டேங்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதனால் நல்லா சாமியும் திருப்தியாக பார்த்து கும்பிட்டோங்க. ரொம்ப அமைதியாக மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. இது பொன்னழகு நாச்சியம்மன் கோயிலுங்க, வள்ளியரச்சலில் இருக்குது. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காவடி பழனி பாத யாத்திரை கிளம்பிட்டாங்க. நைட் டைம்ங்கிறனால கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியலைங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்தே பழனி வரைக்கும் அந்த மாடு நடந்தே போகுங்க. 2 நாள் இதே மாதிரி நடந்து போவாங்க. அடுத்து பழனி போயாச்சுங்க. நாங்கள் மார்னிங் போனோங்க. அம்மாலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அந்த மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா பழனியை அந்த லைட்டில் அவ்வளோ ஜொலிச்சுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே முருகனையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வந்ததையுமே பார்த்திங்கன்னா வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வயலில் நெல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. பாருங்கள் நெல் எப்படி இருக்குன்னு, நல்லா வந்துருந்துச்சுங்க. அடுத்து வைக்கோலையும் நல்லா கட்டியாச்சுங்க. டிராக்டர் வச்சு தான் கட்டினோம். அப்படியே கொண்டு அடுக்கிடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோங்க. மழை வேறு வர மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கின்னு பார்த்து. சரி அந்த வேலையை இதையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொண்டு பாருங்கள் இறக்கியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம டயர்டுங்க. மலையெல்லாம் ஏறிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறக்கே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, பண்ணித்தானே ஆகணும். மழை வேறு வர மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கி. அப்படியே பொறுமையாக டிராக்டர்லேருந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்ருந்தாங்க. இதில் இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை போர் வைக்கணுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. வச்சதோடு இல்லாமல் படுதா வேறு போடணுங்க, இல்லைன்னா மழையில் நனைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி மரத்தில் ஒரு பப்பாளி பழம் இருந்துச்சுங்க. அதையும் பறிச்சாச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு காயை நல்லாவே சாப்பிட்ருச்சு. அணில் சாப்பிட்டுச்சா கிளி சாப்பிட்டுச்சான்னு தெரியல, நல்லா சாப்பிட்ருச்சானா. ஆக மொத்தம் நமக்கு ஒரு பழம் கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதான். விலாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.